வணக்கம். இன்றைக்கி களி எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராகி களி உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது, கண்ணுக்கு குளிர்ச்சி தரும், குடலுக்கு எல்லாம் குளிர்ச்சி தரக்கூடியது உங்களுக்கே தெரியும். இதை வந்து நேற்று காலையில் செஞ்ச களி இது, எங்கள் அம்மா செஞ்சது. இது ராகி வந்து நம்ம தோட்டத்திலே விளைஞ்சது, இயற்கை முறையில் விளைஞ்ச பாரம்பரியமான ராகி. நேற்று காலையில் செஞ்சு தண்ணியில் போட்டுட்டாங்க. இது நல்லா புளிச்சி இருக்குது, நல்லா புளிப்பு சுவை இருக்குது. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், கல்லுப்பு. ரொம்ப புளிப்பு அதிகமாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அப்படியே பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், களி இப்படி தான் பிசையணும். காலையில் வெறும் வயிற்றில் இதை நம்ம உணவாக்கணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாருங்கள் நண்பர்களே, இது சின்ன வெங்காயம் தொட்டுக்கிறதுக்கு. இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் தொட்டுக்கிறது. இது நம்ம வீட்டில் செஞ்ச வெண்டங்காய், காலையில் செஞ்ச வெண்டங்காய் பொரியலும் கொஞ்சம் தொட்டுக்கலாம். இதுக்காக இது பச்சை மிளகாய் இருக்குது, கடிச்சிக்கலாம். இது பாரம்பரியமான உணவு நண்பர்களே. உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, கல்லீரல் மண்ணீரலுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. உடம்புல எந்த வியாதியானும் இருக்கட்டுங்க, இது டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த உணவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரத்த வியாதிகளும் சரியாக ஆரம்பிச்சிடும். சூடு தான் உடம்பு எல்லாத்து நோய்க்கு காரணம். இந்த சூட்டை குறைச்சிட்டோம்னா ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, இன்னும் தீர்க்க முடியாத எவ்வளோ பிரச்சனைகளுக்கு சூடு தான் காரணமாக இருக்குது. இந்த ராகி வந்து உடம்பு சூட்டை குறைக்குங்க, குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதுவும் இந்த பாரம்பரியமான முறையில் பிசைஞ்சி, மோர் தயிர் நான் சேர்க்கறது இல்லைங்க, பால் சம்மந்தமானது எதுவுமே நான் சேர்க்கறதில்ல. அதனால் இந்த முறையில் பிசைந்து உப்பு உரைக்குதான்னு பார்த்து போட்டு சின்ன வெங்காயத்தை ஒன்று எடுத்துட்டு அப்படியே பாருங்கள் நண்பர்களே எப்படி சாப்பிட்றதுன்னு. ருசியோ ருசி. வாய்ப்பு இருந்தால் பச்சை மிளகா கிடச்சிங்க, நம்ம செடியில் விளைஞ்ச பச்சை மிளகா. நார்த்தங்காய் ஊறுகாய் அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடியதெல்லாம். தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். உடல்லையும் மனசுலையும் நடக்கக்கூடிய, அதாவது இதில் நன்மை தரக்கூடிய பாக்டீரியா நிறைஞ்சிருக்கு. குளிக்க வச்சதுனால இதில் வந்து நன்மை தரக்கூடிய பாக்டீரியா அதிகமாக இருக்கும். உடல் மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி நண்பர்களே, பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். நன்றி.